Hello friends, welcome to Mrs. Stitch Blouse House. நம்ம இன்னைக்கு ஆல்ரெடி தச்ச ப்ளவுஸ்ல த்ரெட் பைப்பிங் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ காமனா எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ட்ரெஸ் தைக்க கொடுக்க வரும்போது கோல்டன் கலர்ல பைப்பிங் வச்சிருங்க இல்ல ஏதாவது ஒரு கலர்ல பைப்பிங் வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் கேட்கறது கோல்டன் கலர். ஸோ அந்த கோல்டன் கலர் பைப்பிங்கை வந்து நம்ம ஆன் த ஸ்பாட்ல அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கும் தனித்தனியாக ரெடி பண்ணாமல் மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரெஸ் வரும்போதும் ட்ரெஸ்ஸை தச்சு முடிச்சுட்டு கடைசியில் வந்து நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற பைப்பிங்கை வச்சு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. இது ஆல்ரெடி தச்சு முடிச்ச பிளவுஸ். இந்த பிளவுஸ்ல வந்து நெக் ஃபினிஷ் பண்ணி கரெக்டா இருக்கு. இதுல வந்து நம்ம பைப்பிங் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு எப்படி அட்டாச் பண்றது, அந்த பைப்பிங்கே வந்து ரெடிமேடா எப்படி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது கோல்டன் கலர் மெட்டீரியல். இந்த மெட்டீரியல் வச்சு தான் நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். ஸோ பைப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மெட்டீரியலை வந்து கிராஸ் பீஸில் பயாஸ் பீஸில் வந்து 1.25 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி கொஞ்சம் பீசஸ் வந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி நெக்கில் அட்டாச் பண்ண முடியாது. நெக்கு வந்து ரவுண்டாக இருக்கிறனால அதில் வந்து கிராஸ் பீஸ் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். அதனால் இப்போ ஸ்ட்ரைட் பீஸ் அப்படின்னா இந்த இடத்துல இப்படி கையை வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்ட்ரைட் பீஸு. இதை வந்து நம்ம பயாஸ் பீஸில் போட முடியாது, அதாவது நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ண முடியாது, கிராஸ் பீஸ் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி துணியோட டயகனல் சைடில் வந்து கையை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா துணி வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் தன்மையோட இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து பீஸ் கட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்து இப்படி இந்த டயகனலில் எனக்கு வந்து கிராஸ் பீஸ் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டயகனல்லே வந்து பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த ஸ்ட்ரிப்போட விட்டு வந்து 1.25 இன்ச் இருக்கும். லென்த் வந்து நம்ம நிறைய பீசஸ் எடுத்துட்டு அந்த நெக் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணிட்டு அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரிப்பு ஜாயின் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த பைப்பிங் த்ரெட்டை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். நம்ம மெஷினில் சிங்கிள் ஃபுட்ரு போட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ரெண்டாக ஃபோல்டு பண்ண வேண்டாம். கொஞ்சம் இந்த சைடு வந்து ரா எட்ஜில் கொஞ்சம் லைட்டாக வெளியில் தெரிகிற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே பைப்பிங் த்ரெட்டை உள்ளே வச்சுட்டு அப்படியே இந்த எட்ஜிலேயே பைப்பிங்கோட அந்த த்ரெட்டோட எட்ஜிலேயே வந்து ஒரு ஸ்டிச் போடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மீதி இருக்கிற பேலன்ஸ் கிளாத்தை ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போடணும்.
இப்போ பைப்பிங் வந்து தனியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரிப் மாதிரி இந்த பைப்பிங்கை வந்து நம்ம எந்த ப்ளவுஸில் வேணால் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ப்ளவுஸில் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இதில் வந்து ஆக்சுவலாக லைனிங் வந்து ரைட் சைடில் வச்சு டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். இதில் வந்து நார்மலாக நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டாப் ஸ்டிச் போட்டிருப்பாங்க. இதில் வந்து நான் இப்போ பைப்பிங் வைக்க போகிறனால அந்த டாப் ஸ்டிச் போடாமல் வச்சுருக்கேன். சப்போஸ் டாப் ஸ்டிச் இருந்தது அப்படின்னா அது மேலேயே நீங்கள் ஸ்டிச் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். இல்லை அந்த ஸ்டிச் ரெண்டாக தெரியும் அப்படின்றதுக்காக அதை பிரிச்சுட்டு நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ பயாஸ் ஃபேஸிங் அந்த மாதிரி வச்சு ஆல்ரெடி இந்த ப்ளவுஸ் தச்சிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப கனமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி பட்டியை வச்சு அட்டாச் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப கனமாயிரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த டைப்பில் ப்ளவுஸ் தச்சிருக்கு அப்படின்னா இந்த பைப்பிங் வந்து நம்ம நார்மலாக பண்ணலாம். இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இந்த பைப்பிங் இந்த த்ரெட்டு வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு மீதி உள்ள கிளாத் எல்லாம் உள்ள ப்ளவுஸோட உள் பகுதியில் போகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒட்டி ஒரு ஸ்டிச் போட்டுடணும். இப்போ பைப்பிங்கை வந்து ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இதில் ராங் சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிப் வந்து லைட்டாக இந்த மாதிரி தூக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சு தான் போட்டிருக்கோம். இப்போது நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்டிச்சுக்கு ஒரு ஸ்டிச்சுக்கு தாண்டி வெளியில் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் இன்னொரு ஸ்டிச் அப்படியே மெஷின்லேயே போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சைடில் வந்து உள்ளுக்குள்ளே ஹெம் பண்ணிக்கலாம், கையிலேயே தையல் போட்டு அந்த மாதிரியும் நம்ம பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆல்ரெடி தச்ச ப்ளவுஸில் பைப்பிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது முடிச்சாச்சு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.